ஹாய். இன்னைக்கு வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் நம்ம சேம் அதே பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பிளாக் பேக்ரவுண்டில் எப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை வந்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து எப்படின்னா ட்ரேசிங் மெத்தட்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஃப்ரீ ஹேண்டாக வந்து ஒரு பேர்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு உங்களோட பையன் பொண்ணோட டிஷர்ட்டு இல்லை வந்து ஒரு ஷர்ட்டில் பேக்கெட் கிட்ட சின்னதாக குட்டியாக ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்லீவில் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் சாரியில் கூட குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு அப்படியே ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து இந்த போர்டு மாதிரி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு பிளாக் பெயிண்ட் எடுத்து நான் பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட்டில் வந்து எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, வெறும் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து நம்பர் 6 ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக எல்லா கலர் பண்ணுறதுக்குமே வந்து நான் நம்பர் 6 தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்கும் வந்து நம்பர் 6 ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா உள்ளே நம்ம ஷேட் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. நம்ம ஹனுமன் இதில் கூட வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. இதில் வந்து எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டுக்கு மேலே வந்து ஒரு மூன் அந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கும் வந்து உள்ள ஷேடிங் கொடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே கூட இந்த பிளாக் பேக்ரவுண்ட்லேயே கூட உங்களுக்கு க்ரீனு, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அடியில் ஒயிட் கொடுத்துட்டு அந்த ஒயிட்டுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல இது வரைக்கும். சரி, நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நான் இது வந்து அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ இதில் மட்டும் என்னென்னா, நம்ம மேலே அந்த சர்க்கிள்குள்ளேயும் நம்ம ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேர்டோட பாடிக்கு நம்ம ஒயிட் கொடுக்கறது தெரியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த மூனுக்கு உள்ளே ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு அந்த ஒயிட் மேலே வந்து நம்ம ப்ளூ அப்ளை பண்ணிப்போம். இப்போ நான் வந்து அந்த பர்ஷியன் ப்ளூ வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அங்கங்கே சும்மா லைட்டாக டாட் மாதிரி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஷேட் பண்ணி விட்டுக்கிறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைட்டாக ஆரஞ்சு மாதிரியோ இல்லை எல்லோ மாதிரியோ கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த பேர்டுக்கோட பாடி ஃபுல்லாக வந்து நம்ம ஒயிட் வந்து ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் கொடுத்துக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். நம்ம பண்ண தான் வந்து நமக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஒழுங்காக வரும். அதனால தான் வந்து இவ்வளோ டைம் வந்து நான் திருப்பி திருப்பி போடுறது. இல்லை எனக்கு இது தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நீங்கள் ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.